அன்பான வாசகுரட்டம் நேயர்கள் அனைவரையும் பெண்ணாடம் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இன்று நான் தொகுத்து சொல்லப்போகும் நூலின் பெயர் வரலாற்றில் சில திருத்தங்கள் என்பது. இதை எழுதியவர் வரலாற்று ஆய்வாளரும் தமிழ் பற்றாளருமான மன்னர் மன்னன் அவர்கள்தான். இந்த நூல் 182 பக்கங்களை கொண்டது. 48 நூல்களிலிருந்து கருத்துக்களை மேற்கோள் காட்டி ஒரு சிறந்த வரலாற்று ஆய்வு நூலாக இதை படைத்துள்ளார். இந்த நூலின் திரண்ட கருத்து என்பது சில வரலாற்று தரவுகள் அதற்கு எதிர்மறையாக உள்ளன அல்லது வேறுபட்ட நீட்சியாக உள்ளன என்பதை 20 வரலாற்று கட்டுரைகள் மூலம் நிறுவுகிறார். இந்த நூலில் 20 வரலாற்று நிகழ்வுகளின் மறுபக்கத்தை அல்லது பின்னணியை விளக்கிச் சொல்கிறார். முதல் கட்டுரை உலகையே தலைகீழாக மாற்றிய கண்டுபிடிப்பு என்பது. உலகத்தையே புரட்டி போட்ட கண்டுபிடிப்பு என்று சொல்லும்போது நெருப்பு, சக்கரம் என்று நாம் சிந்திக்க ஆரம்பித்து விடுவோம். ஆனால் இந்த கட்டுரையில் இதை மறுக்கிறார் மன்னர் மன்னன். இதற்கு முன்பே ஆகப்பெரும் கண்டுபிடிப்பு நிகழ்ந்துவிட்டது என்கிறார். உலகம் முழுவதும் இன்று தந்தை வழி சமூகங்கள்தான் இருக்கின்றன. ஆனால் உலகம் முழுமைக்கும் முதலில் தாய் வழி சமூகமே இருந்தது என்பதை ஆதாரங்களோடு நிறுவுகிறார். ஆதிகால மக்களின் குழுத்தலைவர், பூசாரி, போர் தளபதி, சமயத் தலைவர் எல்லாமே பெண்கள்தான். உலகமே பெண்கள் உடையதாய்தான் இருந்தது. 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் பெருந்தெய்வங்கள் எல்லாம் பெண்கள்தான் என்கிறது வரலாறு. இதற்கு பல சான்றுகளை எடுத்து வைக்கிறார். உலகம் முழுவதற்கும் இதற்கு சான்றுகள் இருக்கின்றன என்றும் காட்டுகிறார். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நீதி இல்லாத ஆதி காலத்தில் பெண்கள் குழந்தைகளை ஈன்றதால் அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிற அந்த தாய் தெய்வமாக கருதினார்கள். ஆண் சேர்க்கையால் தான் குழந்தை உருவாகிறது என்ற அறிவு அன்று இல்லை. எனவே மனித சமுதாயம் தொடர்ச்சியாக வளருவதற்கு குழந்தையை பெற்றுக் கொடுக்கும் பெண்தான் தெய்வம் என போற்றப்பட்டாள். உலகின் பண்டைய நாகரிகங்கள் வளர்ந்த எகிப்து, கிரேக்கம், ரோமானியம், மெசபடோனியா மற்றும் இந்தியா எங்குமே ஆதியில் ஆண் தெய்வம் இருந்ததில்லை. இந்த தாய்வழி சமூகம் ஆண்வழி சமுதாயமாக மாறியது தற்செயலானது அல்ல. இந்த மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்திய ஒரு பெரும் கண்டுபிடிப்பு, அதாவது குழந்தை பேற்றில் ஆணுக்கும் பங்கு உண்டு என்பதுதான். இதை ஒரு 50% பெரும் கண்டுபிடிப்பு என்கிறார் ஆசிரியர். ஒரு குழந்தை மிக சிறிய அளவிலே ஆணிலிருந்து சென்று தாய் வயிற்றில் வளர்ந்து வெளிவருகிறது. இதனால் பெண்ணுக்கு உயிர் உண்டாக்குவதில் எந்த பணியும் இல்லை என்று மக்கள் நம்பலானார்கள். இது நிகழ்ந்தது ஒரு 5500 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த ஆணின் முக்கியத்துவம் உலகம் முழுதும் பரவ 2000 ஆண்டுகள் ஆனது. இதற்கும் உலக மதங்களிலிருந்து சான்றுகள் கொடுக்கிறார் ஆசிரியர். அப்போதுதான் ஆண் குறியின் குறியாக லிங்க வழிபாடு உலகமெங்கும் துவங்கியது என்கிறார். பெண் விளைநிலம், ஆண் வித்து என்ற கருத்து ஓங்குகிறது. கிமு 3500 கிரீஸ், இத்தாலியில் பாம்பை போன்ற அழிந்த புராதன நகரங்கள், இங்கிலாந்து ஆகிய இடங்களிலே லிங்க வழிபாட்டின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்கிறார். கிபி 18ஆம் நூற்றாண்டு வரையில் உலகெங்கும் பெண்கள் அடிமைப்பட்டு கிடந்த நிலையில் கிபி 19ஆம் நூற்றாண்டில் ஆலன் என்ற விஞ்ஞானி ஆண்களைப் போல் பெண்களுக்கும் கரு உற்பத்தியில் பங்கு உண்டு, பெண்கள் கருமுட்டை இருந்தால்தான் ஆணின் விந்தணு குழந்தையாக மாற முடியும் என்ற உண்மையை உரைத்தார். இதன் பிறகு ஆணும் பெண்ணும் சமம் என்ற முழக்கம் உலகெங்கும் ஒலித்தது. இதனால் மீதமுள்ள 50% உலகப் பெரும் கண்டுபிடிப்பு வெளிப்பட்டது. இரண்டாவது கட்டுரையாக அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று பெண்களுக்கு சொல்லப்படும் பண்புகளை கேள்விக்குரியதாக ஆக்குகிறார் ஆசிரியர். தொல்காப்பியரே இந்த வலியுறுத்தி இருக்கிறார் என்று சிலர் சான்று காட்டுவார்கள். அவர் பயிர்ப்பு பற்றி பேசவே இல்லை. அச்ச, மடம், நாணம் பற்றி தான் பேசுகிறார். அதுவும் அவர் பேசுவது களவியல் பகுதியில். களவு வாழ்க்கை என்பது திருமணமாகும் முன் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் சந்தித்து இன்புறுவது. அது சங்க காலத்தில் பரவலாக இருந்த ஒரு ஒழுகலாறு. அவ்வாறு சந்திக்கும் வேளையில் ஒரு பெண்ணுக்கு எழுகிற உணர்வுகளை அச்சம், மடம், நாணம் என்ற மூன்றையும் தொல்காப்பியர் கூறுகிறார். தனிமையில் தலைவனை சார்ந்து இன்பம் காணுகிறவரை
ஊரார் பார்த்துவிடக்கூடாதே. தனிமையில் தலைவனை சார்ந்து இன்பம் காணுவதை ஊரார் பார்த்து விடுவார்களோ என்ற அச்சம். என்னவானாலும் சரி, தலைவன் இச்சைக்கு உட்படுவோம் என்கிற மடமை என்னும் அறிவு மயக்க நிலை. தலைவனை அனுமதித்த பின்னால் அவன் செய்கைகளால் வரும் வெட்கம் என்னும் நாணம். இதைத்தான் தொல்காப்பியர் களவியலில் பேசுகிறார். பயிர்ப்பு என்பது சங்க காலத்தில் இல்லை. பயிர்ப்பு என்பது அருவருப்பு என பொருள் தரும். தமிழர் சமுதாயம் பல மாற்றங்களுக்கு உள்ளானது. பிற்காலத்தில் காதல் சுதந்திரத்தை ஏற்க முடியாதவர்கள் வேறொரு ஆடவன் தன் உடலை தொடுகிற பொழுது பெண்ணுக்கு ஒரு அருவருப்பு தோன்ற வேண்டும் என்ற பொருளிலே புகுத்தப்பட்டுத்தான் இந்த பயிர்ப்பு. எனவே அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு ஆகியவை பெண்களுக்கே உரிய பண்புகள் அல்ல. பெண்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய பண்புகளும் அல்ல. எனவே இவை ஒருபோதும் பெண் புலன்களுக்காக வரையறை செய்தது கிடையாது என்கிறார் நூலாசிரியர் மன்னர். மூன்றாவதாக கற்பை பற்றி பேசுகிறார் ஆசிரியர். ஒரு பெண் தனக்கு உரிமையுடையவனோடு மட்டும் உண்மையாய் இருப்பது என்ற ஆணாதிக்கவாதிகளால் கற்புக்கு வரையறை செய்யப்பட்டு இப்பொழுது பழக்கத்தில் உள்ளது. தமிழர் கற்பு என்றால் கற்பிக்கப்படுவது என்று பொருள். களவு வாழ்க்கையில் இருந்த தலைவன் தலைவியை திருமணத்தில் இணைப்பதையே கற்பு எனப்பட்டது சங்க காலத்தில். சிலப்பதிகார காலத்தில்தான் கற்பு என்ற சொல் இன்றைய பொருளுக்கு வந்தது. நான்காவதாக உடன்கட்டை ஏறுதலை விவாதிக்கிறார். வரலாறு உடன்கட்டை ஏறுதலை செய்யவில்லை, உடன்கட்டை ஏற்றுதலை தான் செய்தது. இது திருத்த வேண்டிய வரலாறு என்கிறார் ஆசிரியர். ஆணாதிக்கம்தான், அதனுடைய உச்சபட்ச கொடுமையைதான் பெண்களை கணவன் பிண நெருப்பில் தள்ளிவிட்டு துடிதிட்டு சாக வைத்தது. உடன்கட்டை ஏறிய பெண் தன் கணவனோடு 3.5 ஆண்டுகளுக்கு சொர்க்கத்தில் வாழ்வாள் என்று கதை கட்டி துரோகம் செய்தது ஆண் வர்க்கம். இந்தியாவில் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அனைத்து அதிகாரத்தோடும் இருந்த இந்த உடன்கட்டை ஏற்றுதல் கிபி 1829 ராஜாராம் மோகன் ராய் முன்னெடுப்பால் ஒழித்தது வெள்ளைக்காரை அரசு. வெள்ளையர் ஒருவர் இந்த கொடுமையை நேரில் பார்த்து எழுதிய கடிதத்தை நூலில் தருகிறார் ஆசிரியர். நெஞ்சம் வெடிக்கிறது. இந்திய கருப்பு வரலாற்றில் கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் சிதையில் எரிக்கப்பட்டார்கள். பெண்கள் உடன்கட்டை ஏற சம்மதிக்கவில்லை. ஆனாலும் கணவனை இழந்த கைம்பெண்களை அன்றைய சமுதாயம் துன்புறுத்தியதை பார்த்தபொழுது இதற்கு சாவதே மேல் என்ற முடிவுக்கு சில பெண்கள் தள்ளப்பட்டார்கள். மனு தர்மத்திற்கு மூத்த அர்த்த சாஸ்திரம் இதவை மறுமணத்தை ஆதரித்தது. ஆனால் பின்னால் அரசு அதிகாரத்தோடு வந்த மனு சாஸ்திரம் பெண்களை உடன்கட்டை ஏற்றுதலை வலியுறுத்தியது. இதை பள்ளி பிள்ளைகள் பாடப்புத்தகத்தில் வைத்தால்தான் உடன்கட்டை ஏற்றியவர்கள் யார் என்ற கேள்வி மனதிலே எழும் என்கிறார் ஆசிரியர். அடுத்து சிகப்பழகும் கட்டுடலும் என்பதை பற்றி பேசுகிறார். வரலாற்று காலத்தில் கருப்பை அழகாக உணரப்பட்டது. பிற்காலத்தில் வெள்ளைத்தோல்தான் அழகு என சித்தரிக்கப்பட்டது. இதனால்தான் கருப்பாய் முன்பு வலம் வந்த சரஸ்வதி பின்பு வெள்ளையில் அலங்கரிக்கப்பட்டாள். வெள்ளையர்கள் தங்கள் வெள்ளை நிறத்தை உயர்வாகவும் கருப்பை கீழ்மையானதாகவும் கருதி ஆயிரக்கணக்கான ஆப்பிரிக்க நீக்ரோக்களை அடிமைகளாய் கொடுமைப்படுத்தினார்கள். அழகு என்பது ஆரோக்கியத்தினுடைய இணைச்சொல் அல்ல, அது ஒரு எதிர்ச்சொல் என்கிறார் ஆசிரியர். அடுத்து ஆறாவதாக கிளியோபட்ரா என்னும் கருப்பழகி பற்றி பேசுகிறார். அவள் அழகால் சாம்ராஜ்யங்களை வென்றாள் என்ற வரலாற்றை மறுக்கிறார் ஆசிரியர். அவர் மேலாண்மையின் உச்சத்தில் இருந்தால் தன் நிர்வாக மேலாண்மை திறத்தால் தான் அவள் மேல்நிலைக்கு வந்தாள் என்கிறார். சான்றுகளோடு அதுவும் நிறுவுகிறார் இந்த நூலின் ஆசிரியர். அவளது அழகு மட்டுமல்ல, துணிவு, சாதுரியம் ஆகியவைத்தான் தன் 16வது வயதில் 54 வயது உள்ள சீசரை அடிமையாக்கினாள். அரசியல் சாணக்கிய அறிவால் எகிப்திய அரச வம்சங்களான 2 சகோதரிகளையும் ஒரு சகோதரனையும் கொன்று தன் எகிப்தின் அரச வாரிசாக நிலைநாட்டினாள். அது அவள் அழகினால் அல்ல. அவள் அழகு பற்றிய சிந்தனை தோன்றியது சமீப காலத்தில்தான். அதற்கு சான்று ஷேக்ஸ்பியர் தான். அடுத்ததாக கிமுவும் கிபியும் கிறிஸ்துவும் என்பது பற்றி 7ஆம் பகுதியிலே சிந்திக்கிறார். கிமு கிபி என்பன கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்பதை தவறு என்று நிரூபிக்கிறார் ஆசிரியர்.
கிமு 0 என்றால் அது கிறிஸ்து பிறந்த ஆண்டு என்பதை குறிக்கிறது அல்லவா? அது வரலாற்று அடிப்படையில் தவறு என்கிறார் ஆசிரியர். புதிய ஏற்பாட்டில் ஏரோது மன்னன் காலத்தில் பெத்லஹேமில் இயேசு பிறந்தார் என்று வருகிறது. ஆனால் வரலாற்றில் ஏரோது மன்னன் வாழ்ந்தது கிமு 4ஆம் நூற்றாண்டில். அப்படியானால் கிறிஸ்து கிமு 4ஆம் நூற்றாண்டில் அல்லவா பிறந்திருக்க வேண்டும்? அதுவும் ஏரோது மன்னன் 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை கொல்லுகிறார். அப்படியாயின் அப்பொழுது இயேசு பெருமானுக்கு 2 வயதுக்கு மேல் அல்லவா இருந்திருக்க வேண்டும். எனவே கிமு என்பதை கிறிஸ்துக்கு முன் என்பது சரியல்ல என்று நிறுவுகிறார். 8வதாக, மேலாடை அணிகிற பழக்கம் அன்றைய தமிழர்களுக்கு இல்லை என்பதை சான்றுகளோடு விளக்குகிறார். தமிழகம் உள்ளிட்ட பண்டைய இந்தியாவில் அடிமைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மேலே துண்டு போடுவது அடியோடு மறுக்கப்பட்ட காலம். ஒரு பிறப்பால் மேலாடை துண்டு அணியும் உரிமை இல்லாத அடிமையாக இருந்தால் பெரிய மனிதர்கள் கூடிய ஒரு அவையிலே அவருக்கு ஒரு மேலாடையை போர்த்தினால் அன்று முதல் அவர் அந்த உரிமையை பெற்றவராகிறார். ஆகையினால் அந்த முதல் துண்டு அவருக்கு பொன்னாடை போன்றதாயிற்று. பொன் என்றால் முதல் என்றும் பொருள். சிற்றூர்களில் இன்றும் முதலில் ஓட்டுகிற ஏரை பொன் ஏர் என்று சொல்கிறார்கள். இது தேவையற்ற துணி அல்ல, தேசிய கொடி போன்ற ஒரு பெருமித சின்னம், கடந்த காலத்தின் கால கண்ணாடி என்கிறார். 9வதாக, மேற்கில் தோன்றிய சிசேரியன் முறை என்பதை பற்றி பேசுகிறார். இந்தியாவில் அதிக சிசேரியன் நடக்கும் 2வது இடம் தமிழ்நாடு தான் என்கிறார். முதலில் சிசேரியனை நவீன மருத்துவத்தில் கொண்டு வந்தவர் இங்கிலாந்து நாட்டின் ஜேம்ஸ் பேரி என்கிற இராணுவ மருத்துவர். அவர் 76வது வயதில் இறந்தபொழுது இவர் ஆண் அல்ல பெண் என்ற உண்மை வெளிவந்தது என்கிறார். உலக வரலாற்றில் முதல் சிசேரியன் குழந்தை சீசர் என்பார்கள், ஆனால் அது உண்மை அல்ல என்று நிரூபிக்கிறார். சீசருக்கும் சிசேரியன் என்ற சொல்லுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அவருக்கும் கிளியோபெட்ராவுக்கும் பிறந்த குழந்தைக்கு சிசேரியன் என்ற பெயர், அதுதான் தொடர்பு. சீனாவிலும் கிமு 2ஆம் நூற்றாண்டு குறிப்பு சிசேரியனை பற்றி சொல்கிறது. இந்தியாவில் மௌரிய பேரரசன் சந்திரகுப்தன் மனைவிக்கு சாணக்கியுடைய மேற்பார்வையிலே சிசேரின் அடிப்படையில் குழந்தையை வெளியே எடுத்தார்கள். அந்த ஆயுர்வேத மருத்துவத்தை அந்த குழந்தையை வெளியே எடுத்தவர் சுஸ்ருதர் என்கிறவர் கிமு 230வது ஆண்டிலே. சாணக்கியர் விரைந்து முடிவெடுத்திருக்கிறார் என்றால் அப்படி பிறந்த அந்த பிந்துசாரர் முதல் சிசேரியன் குழந்தை இல்லை, அவருக்கு முன்பே இம்முறை இருந்திருக்க வேண்டும் என்று ஊகிக்கிறார் ஆசிரியர். 10வதாக, ரேடியோவை கண்டுபிடித்தவர் யார் என்று விளக்குகிறார். ரேடியோவை மார்கோனி தான் கண்டுபிடித்தார் என்று உலகமே சொல்லியது. அதற்காக அவருக்கு நோபல் பரிசும் கொடுக்கப்பட்டது. ஆனால் உண்மை அதுவல்ல என்கிறார். மார்கோனியோடு கூட்டாக உழைத்தவர் நிக்கோலஸ் டெஸ்லா. இவர் செர்பியன் இனத்தை சேர்ந்தவர். செர்பியர் என்றால் ஐரோப்பிற்கு ஒரு இலக்காரம், ஒரு அலட்சியமாக பார்ப்பார்கள். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசியை கண்டுபிடித்தவர் டெஸ்லா. ஆனால் டிசி மின்சாரத்தோடு போராடி கொண்டிருந்த தாமஸ் ஆல்வா எடிசனை டெஸ்லாவின் இந்த கண்டுபிடிப்பு ஈர்க்கிறது. அவரை அமெரிக்காவுக்கு வரவழைத்து தன் பல்பு கண்டுபிடிப்பிற்கு உதவினால் $50,000 கொடுப்பதாக சொல்கிறார். அதை நம்பி தன் அறிவை கொடுத்த டெஸ்லாவை ஏமாற்றி வெளியேற்றி துரோகிதான் எடிசன். மனநொந்து வெளியேறிய டெஸ்லாவை அடுத்த ஒரு துரோகி மார்கோனி நெருங்குகிறார். ஏனெனில் டெஸ்லாவின் கம்பியில்லாமல் செய்திகளை கடத்தும் தத்துவத்தை வெற்றிகரமாக டெஸ்லா வெளியிட்ட தருணம் அது. டெஸ்லாவின் கம்பிச்சுருள், ஆண்டனா போன்றவற்றை திருடி மார்கோனி ரேடியோ என பெயர் சொல்லி வெளியே விற்கிறார். அதை பிரபலப்படுத்துகிறார். அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனமான டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் டெஸ்லாவின் ஆய்வகத்தை சோதனை செய்து முக்கிய ஆவணங்களையும் உபகரணங்களையும் கைப்பற்றிக் கொள்கிறது. அவர்களை மார்கோனி திருடி தன் ரேடியோவை பயன்படுத்தினார். ஆனால் இதற்கெல்லாம் வெகுகாலம் முன்பே டெஸ்லாவின் புகழ்பாடி களவாணி மார்கோனி என்ற தலைப்பில் கட்டுரை எழுதியவர்தான் நமது பாரதியார். அடுத்து 11வது பகுதியாக டிஎன்ஏவை கண்டுபிடித்தது யார் என்பது பற்றி விளக்குகிறார். இதுவும் மார்கோனி எடிசன் போன்று ஒரு துரோக வரலாறு தான். ஜேம்ஸ் வாட்சன், பிரான்சிஸ் கிரீக், மோரிஸ் வில்கின்ஸ் ஆகிய மூவர்தான் டிஎன்ஏவை கண்டுபிடித்தார்கள் என்று நோபல் பரிசும் கொடுத்தார்கள். ஆனால் ஏமாற்றப்பட்டவர் இதற்கு மூல காரணமாக விளங்கிய பெண் அறிவியலாளர் ரோசன் பிராங்க்லின் ஆவார்.
அவர் தன் ஆய்வகத்தில் எக்ஸ்ரே கதிர்கள் மூலம் பல ஆய்வுகளை செய்து வந்தார். ஒரு நாள் தன் மாணவரோடு எக்ஸ்ரே படங்கள் எடுத்துக்கொண்டிருந்த பொழுது டிஎன்ஏனுடைய படம் வெளியானது கண்டு பரவசமானார் ரோசன்டா. அது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. அதை ஒரு ஆவணமாக ஆக்கி ஒரு கருத்தரங்கிலே வெளியிட்டார். அதை அந்த அரங்கத்தில் ஓரத்தில் இருந்து அமர்ந்திருந்த கிரீக் என்பவர் ரோசன்டை நெருங்கி அந்த புகைப்படம் கிடைக்குமா என்றார். இது தன் பெரும் கண்டுபிடிப்பு என்பதை உணர்ந்த ரோசன்ட், உங்கள் தனிப்பட்ட பார்வைக்கு தருகிறேன் என்று கொடுத்தார். வேறு யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது என்ற ஒரு கட்டளையிலே அதை கொடுத்தார். அதே நொடி கிரீக் தன் சகாக்களுக்கு இதை கொடுத்து மூவருமாக சேர்ந்து ஒரு ஆவணம் செய்து வெளியிட்டு நோபல் பரிசும் பெறுகிறார்கள். ரோசன்ட் செய்வதறியாது விழித்தார். ஆனால் விதி அதற்குள் வேலை செய்துவிட்டது. நாள் முழுதும் எக்ஸ்ரே கதிர்களோடு வாழ்ந்ததால் ரோசன்ட்டுக்கு சினை புற்றுநோய் வந்து நாள் கணக்கிலே இறந்து போய்விடுகிறார். துரோகம் வென்றது, உண்மை புதைகுழிக்கு போனது. 12வது பகுதியாக வருவதுதான் ராக்கெட் கண்டுபிடிப்பு பிடித்தது யார் என்ற பகுதி. இந்த கேள்விகளுக்கு பதிலாக கூகுள் தருவது வெர்னர் வேன் பிரவுன் என்ற நபரைத்தான். இதற்கெல்லாம் மூலம் இது கிமு 375 கிரேக்கர் ஆர்கிட்ஸ் என்பவர் ஒரு நீராவி மூலம் சுமார் ஒரு 200 மீட்டர்கள் பறக்கும் உலோகப் பறவையை உருவாக்கினார். சிவக சிந்தாமணியில் வருமே மயில் பொறியைப் போல. கிபி 9ஆம் நூற்றாண்டில் கார்பன், கந்தகம், சல்ஃபேட் ஆகிய 3 வெடிமருந்துக்களை மூங்கில் குழாயில் அடைத்து ராக்கெட்டி உருவாக்கப்பட்டது. கிபி 1841 செங்கிஸ்தான் இவளை பயன்படுத்தி தான் ஹங்கேரியை கைப்பற்றினான். ஆனால் மரம், மூங்கில் ஆகியவற்றை தவிர்த்து உலோகத்தை பயன்படுத்தி முதல் ராக்கெட்டை தயாரித்தவர்கள் தென்னிந்தியாவை சேர்ந்த ஹைதர் அலியும் அவர் மகன் திப்பு சுல்தானும் தான். ஹைதர் அலி கிபி 1780 இதை பயன்படுத்தி வெள்ளையர்களை வீழ்த்தினார். இதனால் வெள்ளையர்கள் அந்த ராக்கெட்டுகளை கிழக்கிந்திய கம்பெனியின் குல நடுக்கம் என்று எழுதினார்கள். திப்பு சுல்தான் பின்னாலே அவருடைய ஹைதர் அலிக்கு பின்னாலே திப்பு சுல்தான்களை எடுத்து சென்றார். அதனால்தான் காந்தி தன் யங் இந்தியாவில் இப்படி எழுதினார்: திப்புவின் தலைமையில் இந்திய விடுதலை போர் தொடர்ந்திருந்தால் இந்தியா என்றோ விடுதலை பெற்றிருக்கும் என்று எழுதினார். 10,000 உலோக ராக்கெட்டுகளை தயாரித்த ஹைதர் அலியையும் திப்பு சுல்தானையும் இந்தியர்களே மறந்துவிட்டார்கள். அடுத்தது 13வது கட்டுரையாக அரபு எண்கள் பற்றி விவாதிக்கிறார். நமது பாடநூல்கள் 1, 2, 3 என்ற எண்கள் அரபு எண்கள் என்று குறிக்கின்றன. 1961ஆம் ஆண்டில் இந்திய அரசின் கல்விக்குழு அரபு எண்களையே இந்தியாவிலும் பயன்படுத்துவது பற்றி முடிவெடுக்கிறது. இதனை கண்டு கொந்தளித்த பாரதிதாசன் தன் குயில் இதழில் அரேபிய எண்கள் தமிழ் எண்களே என்று கட்டுரை எழுதினார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழ் வரி வடிவத்தை கண்டால் இன்று அரேபிய எண்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த எண்கள் அத்தனையும் தமிழ் எண்களே என்பது புலப்படும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அரேபியர் குதிரை வாணிபத்திற்காக தமிழகம் வந்தார்கள். அவர்கள் திரும்பி செல்கிற பொழுது தமிழ் எண்களையும் கொண்டு சென்றார்கள். இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், உலகமே 1, 2, 3 என்பவைகளை அரேபிய எண்கள் என்று அழைக்கும் பொழுது அரேபியர்கள் அந்த எண்களை இந்திய எண்கள் என்று ஏன் அழைக்க வேண்டும்? உலகமே அந்த அரேபிய எண்கள் என்றபோது நாம் அவைகளை தமிழ் எண்கள் என்றே அழைக்க வேண்டும் என்கிறார் மன்னன். 14வது தலைப்பில் லெமுரியாவும் குமரிக்கண்டமும் என்று சிந்திக்கிறார். தமிழகத்தின் குமரி முனைக்கு கீழே இருந்த நிலப்பகுதிகளை பெருங்கடல் கொண்டு போய் விட்டது என்ற செய்திகளை சிலப்பதிகாரம், கலித்தொகை, இறையனார் அகப்பொருள் ஆகிய இலக்கிய நூல்கள் குறிப்பிடுகின்றன. இதனால் தமிழகத்தினுடைய தென்பகுதி சில ஆழி பேரலைகளால் கடலடிக்குள் மறைந்துவிட்டது. அதை குமரிக்கண்டம் என்று இலக்கியங்கள் பேசுகின்றன. இதில் எந்த குழப்பம் இல்லை. குழப்பம் விளைவித்தது பிலிப்ஸ் ஸ்கேட்டர் என்ற நிலவியல் ஆய்வாளர் தான். அவர் லெமூர் என்கிற குரங்கின் படிவங்களை ஆப்பிரிக்காவுக்கு அருகில் உள்ள மடகாஸ்கர் என்ற தீவிலும் நீலகிரியில் உள்ள மலையிலும் கண்டுபிடித்தார். அவர் உடனே அப்படியாயின் மடகாஸ்கரும் இந்தியாவும் ஒரு காலத்தில் தரையால் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், அது லெமூரியா கண்டம் என பெயர் வைத்தார். பின் அது கடலுக்குள் போய்விட்டது என்றும் சொன்னார். ஆனால் இது அறிவியலுக்கு சாத்தியமே இல்லை என்றும், பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் முழுவதும் ஒரே நிலப்பரப்பாக, அதாவது கோண்டுவானா ஒரே நிலப்பரமாக தான் உலகம் முழுவதும் இருந்திருக்கிறது, கண்டங்கள் பிரியவில்லை. அப்படி இருந்து பூமியின் தட்டு நகர்வால் பிளேட் டெக்டானிக்ஸ் 5 கண்டங்களாக பிரிந்ததை அறிவியலாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அப்பொழுது இந்த மடகாஸ்கரும் தமிழ்நாடும் 2ஆக பிரிந்திருக்கலாம். எனவே லெமூரியா கண்டம் என்பது கற்பனையே, உண்மை அல்ல என்று அறிவியல் நிரூபித்தது. கடலுக்குள் போன
இலக்கியங்கள் பேசுவது இன்றைய கன்னியாகுமரிக்கு கீழே இருந்த நிலப்பரப்புத்தான். அதை கடலாவி செய்தால் குமரிக்கண்டத்தின் உண்மைகள் வெளியே வரும். 15வது பகுதி குற்றப்பிரிவினர் என்பது. இது ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை ஒடுக்க செய்த ஒரு சதி என்கிறார். இன்றும் கூட தமிழகத்தில் சில சாதியினர்கள் இச்சொல்லோடு நினைத்து பார்க்கப்படுகிறார்கள். இந்த அவமதிக்கத்தக்க செயலை முத்துராமலிங்க தேவர் போன்றோர் ஒழித்தனர். பிரிட்டிஷ் அரசு ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேலாக பிரான்ஸோடு போரிட்டும் வெல்ல முடியவில்லை. அதற்கு காரணம் பிரான்ஸுடைய படைபலம் மட்டுமல்ல, அங்கு வாழ்ந்த பழங்குடி மக்களுடைய இந்த மண் பற்றிய புரிதல், அறிதல், பக்தி தான். இதனால் பிரிட்டிஷ் அரசிற்கு அவர்கள் ஆண்ட எல்லா இடத்திலுமே இந்த ஆதிவாசிகள் என்றால் ஒரு பயம் பிடித்து கொண்டது. உலகை ஆள முயன்ற பிரிட்டிஷ் அரசுக்கு பழங்குடிகள் என்றால் ஒரு அச்சத்தையும் பயத்தையும் கொடுத்தது. வடநாட்டில் ஒரு பலம் பொருந்திய பழங்குடி மக்களை மேல் பிரிட்டிஷ்காரர்கள் கவனம் திரும்பியது. அவர்களை தாக்கீதுகள் என்றார்கள். இவர்களை கொன்று குவிக்க ஒரு அமைப்பை வில்லியம் ஸ்லீமன் என்கிற தலைமையில் அமைத்தார்கள். இந்த தாக்கீதுகள் என்று பார்ப்பவர்களெல்லாம் பிடித்து கொண்டு போய் தூக்கில் போட்டார்கள், துப்பாக்கியால் சுட்டார்கள். இதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் குற்ற பரம்பரை சட்டம் என்பது. மண்ணின் பற்றார்களை, பூர்வக்குடிகளை கொல்ல வந்த அமைப்பு இது. 1870 வட இந்தியாவில் இந்த சட்டம் வந்தது. ஆனால் பல ஆயிரம் பேரை கொன்றது. தமிழ்நாட்டிற்கு இது 1911 தான் வந்தது. அதுவும் தாமதமாக வந்தது. அடிமை எண்ணம் இரத்தத்திலேயே தமிழர்களுக்கு இருந்ததால் தான் இவ்வளவு தாமதமாக இங்கே வந்தது என்று சொல்கிறார். தமிழில் 1949 இச்சட்டம் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டது. குற்றப்பரம்பரையின் என்று யார் வெள்ளைக்காரர் சொன்னார்களோ அவர்களெல்லாம் இந்த நாட்டினுடைய மைந்தர்கள் அல்லது சுதந்திரக்காக போராடிய மறவர்கள் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். 16வது பகுதி கஜினி முகமது விடாமுயற்சிக்கு எடுத்துக்காட்டாக கஜினியை தென்னிந்தியாவில் பேசப்படுகிறது. ஆனால் வடக்கே ஒரு கொடுங்கோல் கொள்ளைக்காரனாகத்தான் இன்று வரை நினைக்கப்படுகிறான். கஜினியின் மேல் உள்ள கருத்து போர்வை என்ன? 1 விடாமுயற்சியுடையவர், 2 நாடு பிடிக்க வரவில்லை, கொள்ளையடிக்க படையெடுத்தார். இவைகளை தவிர வேறொரு காரணத்தையும் சொல்கிறார் ஆசிரியர். இதற்கு ஆதாரம் கஜினியோடு எப்பொழுதும் பயணிக்கும் வரலாற்று ஆசிரியர் அல் பரூனி குறிக்கிறார். அல் பரூனி சொல்கிறார், உரு வழிபாடு செய்யும் இந்துக்களை கொல்லவே அவன் படையெடுத்தான் என்கிறார். இஸ்லாமிய மதத்திற்கு எதிரான காஃபிர்கள் அழிக்கப்பட வேண்டும், அது புனித போர் என்கிறது அவருடைய வேதம். அதற்காகவே படையெடுத்து வந்தான் என்கிறார் ஆசிரியர். ஆக சோமநாத், மதுரா கோயில்கள் மேல் படையெடுத்ததெல்லாம், தரைமட்டமாக்கியதெல்லாம் சந்தர்ப்ப நிகழ்வு அல்ல, திட்டமிட்ட அழிக்கப்பட்ட ஒரு செயல் என்கிறார். அடுத்த 17வது பகுதியில் மைதா என்னும் செயற்கை உணவை பற்றி பேசுகிறார். மைதா என்பது கோதுமை கழிவிலிருந்து அரைத்து எடுக்கப்பட்ட பொருளில் பெருமளவில் வேதிப்பொருள்கள் சேர்த்து செய்யப்படும் ஒரு தொழிற்சாலை பொருள் மைதா என்கிறார். பென்சோயிட் பெராக்சைடு என்ற வேதியியல், அலோட்சான் என்கிற வேதியியல் போன்ற பல வேதியியல் பொருள் சேர்ந்து வருவதுதான் இந்த மைதா. இதை பரோட்டாவில் இன்னொன்று, இந்த பரோட்டாவை செய்கிற பொழுது இந்த பரோட்டாவின் கூட்டணியாக எண்ணெய் வருகிறது. இது பெரும்பாலும் பெட்ரோலியம் பொருளிலிருந்து எடுக்கப்படுகிற சூரியகாந்தி எண்ணெய் தான். இன்னொரு துணை பிராய்லரி கோழிக்கறி. ஆண்மையின்மையை அது புகுத்துகிறது. ஆக இது ஒரு மரணச்செங்கலி என்கிறார் ஆசிரியர். 18வது பகுதி நைட்ரேட் என்ற உரம். மேலை நாடுகளில் சோடியம் நைட்ரேட் என்ற வெடியுப்பை உரமாக பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இந்த வெடியுப்பை இந்தியாவிலிருந்து கொள்ளையடித்து சென்றது வெள்ளை அரசு. பின்பு காற்று நைட்ரஜனை ஆஸ்மியம் என்ற ஒரு வினையூக்கி மூலமாக நைட்ரேட் அமோனியா தயாரிக்க கண்டுபிடித்தார்கள். பிறகு இரும்பை பயன்படுத்தி காற்றுள்ள நைட்ரஜனையும் நீரிலுள்ள ஹைட்ரஜனையும் சேர்த்து நீர்த்த அமோனியா தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார்கள். இந்த நீர்த்த அமோனியா வெடி மருந்தாகவும் மறுபக்கம் உரமாகவும் பயன்பட்டது. இப்படி உலகம் முழுதும் நைட்ரேட் ஆலைகள் பெருமளவில் பெருகின. மேற்கிந்திய ஆலைகள் டன் கணக்கில் நைட்ரேட்டை செய்து குவிக்க ஆரம்பித்தன. 2ஆம் உலகப் போர் வந்தது. பெருமளவில் இந்த நைட்ரேட் பயன்பட்டது. ஆனால் போருக்கு பின்னாலே வெகு அதிகமான நைட்ரேட்டுகள் கையிருப்பு இருப்பதை மேலை நாடுகள் பார்த்தன. இது என்ன செய்வது? இந்தியா போன்ற நாடுகள் தலைமைகளை உரமாக கொண்டு வந்து கொட்டி குவித்தது. அதற்கு பசுமை புரட்சி என்று பெயர் வைத்தது அன்றைய அரசு. நைட்ரேட் உள்ளிட்ட வெடி உப்புகளை உரங்கள் என்று சொல்லாமல் உலகப் போரின் கழிவு, இந்தியர்கள் தலைமையில் கொட்டப்பட்ட குப்பை என்று மக்களும் மாணவர்களும் உணர வேண்டும் என்று ஆதங்கப்படுகிறார் ஆசிரியர். சுதேசி பாத்திரம் என்று 19வது பகுதியை தருகிறார். சுதேசி பாத்திரம் என்றால் அலுமினிய பாத்திரத்தை தான் குறிக்கிறார்கள். சத்தியாகிரகர்கள் சிறையில் இருந்த பொழுது அவர்களுக்கு உணவளிக்க கொடுக்கப்பட்ட இந்த அலுமினிய தட்டுக்கள் சுதேசி பாத்திரம் என்று அழைக்கப்பட்டன. அலுமினியம்
சிறுநீரகத்தை மிக கடுமையாக பாதிக்கக்கூடியது என்பதை நாம் உணர வேண்டும். இறுதியாக 20வது அத்தியாயத்தில் இந்தியாவின் தேசிய கவி யார் என்று வினவுகிறார். வங்காள கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் தாம் எழுதிய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மேலைநாடுகளுக்கு பரவிவிட்டார். அவர் இனத்து மக்களும் மொழிப்பற்றம் அதிகம் உள்ளவர்கள் என்பதால் வெள்ளையர்களுக்கு முயன்று அவருக்கு அழுத்தங்கள் கொடுத்து ரவீந்திரநாதருக்கு நோபல் பரிசையும் வாங்கி கொடுத்தார்கள். தேசிய கவி என்ற பட்டத்தையும் கொடுத்தார்கள். ஆனால் அவர் பாடிய பாக்கள் வங்காள மக்களையே சுற்றி சுற்றி வருவதாக இருக்கும். தாகூர் பாடுவார், 10 கோடி கைகள் உடையவள் தாய் என்று பாடுவாள் பூமி தாய். அன்று வங்காள மக்களுடைய எண்ணிக்கை 5 கோடி. ஆக 10 கோடி கைகளுடையவன்னு சொல்லுவது வங்காள மக்களைத்தான். வங்காளம்தான் அவருக்கு இந்தியா, பாரதம் எல்லாம். ஆனால் பாரதி 30 கோடி முகமுடையாள் என பாரத் தாயின் முழுமையாக பாடினார். இப்பொழுது சொல்லுங்கள், யார் தேசிய கவி? தமிழின் இலக்கியங்களைத்தான் பாரதி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். தாகூரோ தம் கீதாஞ்சலி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தன் புகழை நிலைநாட்டி நோபல் பரிசுக்காக அது வழிவகை செய்தார். தாகூருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட பொழுது தாகூரை அறிந்திருந்த பாரதி மதுரை தமுக்கை மைதானத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டி, நானும் தாகூரும் பேசினால் யாருக்கு அதிக வரவேற்பு கிடைக்குமோ அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கட்டும் என்றார். தன் தகுதிக்கு கிடைக்காத ஒன்று தாகூருக்கு கிடைத்ததால் பாரதி அடைந்த மன அழுத்தத்தின் விளைவு இது. இதை தான் அது காட்டுகிறது. அந்த மன அழுத்தம் ஒவ்வொரு தமிழனுக்கும் வர வேண்டும். வங்காள மக்களின் உணர்வும் எழுச்சியும் தான் அவரை தாகூரை உயரை கொண்டு சென்றது. தமிழனுடைய ஒற்றுமை இருந்திருந்தால் நம்முடைய ஒற்றுமை இன்மையும் நம்முடைய அலட்சியம்தான் பாரதியினுடைய புகழை படுகொழியில் தள்ளிவிட்டது. இப்பொழுது சொல்லுங்கள் நண்பர்களே, இந்தியாவின் தேசிய கவி யார்? தாகூரா, பாரதியா என்ற நூலை நிறைவு செய்கிறார் மன்னர். ஆக இந்த நூல் முழுவதும் அவர் சொல்லிக்கொண்டு செல்கிற ஒரு கருத்தினுடைய ஓட்டம், நாம் எதை வரலாறு என்று கருதி கொண்டிருந்தோமோ அவளெல்லாம் வரலாறு பிறட்சி என்கிறார். அதுக்கு ஓமானமாகத்தான் இந்த தேசிய கவி யார் என்பது, ரேடியோவை கண்டுபிடித்தவர் யார் என்பது, டிஎன்ஏவை கண்டுபிடித்தவர் யார் என்பது. பாருங்கள், இதெல்லாம் நம்ம எடிசனை பற்றியும் மார்கோனியை பற்றியும் நாம் புத்தகத்திலே படிப்பது வேறு, ஆனால் உண்மை வேறாக இருக்கிறது. இவரெல்லாம் வரலாற்றிலே துரோகிகளாக காட்டப்படுகிறார்கள். துரோக வரலாறு என்று வேறொரு புத்தகம் இருக்கிறது, அங்கே இவர்களெல்லாம் பற்றியெல்லாம் குறிக்கிறார்கள். ஆக ஒரு நூல் முழுவதும் வெறும் கருத்தாக சொல்லி செல்லாமல் பல சான்றுகளோடு, அந்த நூல் 180 பக்கம் சான்றுகள் தான். மன்னன்மனுடைய ஒரு தனி சிறப்பு. அவர் எதை சொன்னாலும் சான்றுகளோடு தான் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சான்றுகளோடு வரலாற்றின் மறுபக்கத்தை ஆய்வு செய்ய நமக்கு ஒரு வழிவகை செய்கிறது இந்த நூல். ஆகவே அன்பர்கள் அத்தனை பேரும் இந்த நூலை, வரலாற்றின் மறுபக்கத்தை பார்க்க விரும்புகிறவர்கள் அவ்வளோ பேரும் இந்த நூலை வாங்கி கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.